அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் நடைபெறக்கூடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறதுங்க. உங்கள் வீட்டில் யாராவது கடகராசிக்காரர்கள் இருக்காங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் கடகராசி அன்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கடக ராசிக்கிற பிறந்தங்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் நல்ல வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் கிடையாதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துங்க. எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த நேரத்தில் சில பல காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட வெற்றி காண்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முக்கிய நபர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சுய நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகத்தில் நல்ல வேலை கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எதிர்பாராத வளர்ச்சியை காண்பாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க பெறுங்க. குழந்தைகளால் பெருமை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் தங்களின் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த காரியம் கைகூட ஆரம்பிச்சிடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். அதே சமயம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கும். பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு தங்களது செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்க பெறலாம். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. எதிலையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவீங்க. வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பையும் பெறுவீங்க. சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு உடன்பணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருக்க பாருங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். பணவரத்து அதிகரிக்கலாம். புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாக பெறுங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வ நிலையும் உயரும். பல வகைகள்லையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும். அதே நேரம் சில நாட்களாக நடந்து முடியாம இருந்த ஒரு சில வேலைகள்
வேகமாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க. அதே சமயம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கடன் விவகாரங்களில் வந்து கால தாமதமாகுங்க. வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம். ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும். ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க. அதற்கேற்றவாறு திட்டமிட்டு கொள்ளுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கலைத்துறையினருக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. வீண் மனக்கவலை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது நல்லது. அதே போல் தங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து பாராட்டுக்களையும் வந்து பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணங்களின் போது கவனமாக இருக்க பாருங்க. அதே நேரம் கடவுள் பக்தி அதிகரிக்க கூடுங்க. கொடுக்கல் வாங்கல், சொத்து வாங்குறது ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்க பெறுவீங்க. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளதாங்க இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும். தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாம இழுபறியாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்க சொல்லுவதை ஏற்காம தங்களது விருப்பப்படி எதையுமே செய்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஓரளவுக்கு இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம். அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது யோசிக்கிறது நல்லதுங்க. பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாயிருங்க. எதையுமே நன்கு யோசித்து அதற்கு பிறகு செய்யறது நன்மையை தரும். மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க. பண கஷ்டம், மன கஷ்டம் நீங்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க. மன தெளிவு உண்டாகுங்க. எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம். வயிறு கோளாறு உண்டாகும். பணவரத்து கூடும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆன்மீக நாட்டம், தெய்வ பக்தி அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. ஏற்றுமதி சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்க பெறுவீங்க. பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடன் அனுசரித்து செல்வாங்க. விசேஷ நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனவிருத்தம் நீங்கும். பிள்ளைகளின் உடல்நிலையில சற்று கவனமாயிருங்க. திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாகவும் இருக்கலாம். மன தைரியமும் அதிகரிக்கலாம். மனோதைரியம் கூடுங்க. எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும். எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க. வீண் குழப்பம், காரிய தடை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். கவன தடுமாற்றமும் ஏற்படலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் பணவரத்து ஓரளவுக்கு தாமதப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படுங்க. எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல மெத்தன போக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் உண்டாவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் வந்து எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க. இந்த நேரத்தில் வந்து மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்திருக்க இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து காதல் விஷயத்தில் தங்களுடைய துணையுடன் பேச்சில் வந்து மென்மையாக இருக்க பாருங்க. திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு தொடங்குவதற்கு சற்று
பொறுமை தேவைங்க. தொழிலில் தங்களுடைய கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் பாராட்டப்படும். புதிய திட்டங்களில் ஈடுபடுவதற்கு முன்பு நன்கு ஆலோசனை பண்ணுங்க. வணிகர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கவனமாக திட்டமிட பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஆனாலும் கவன சிதறலை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலையில வரவு சுமாராகத்தான் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி முதலீடுகளில் எச்சரிக்கையா இருங்க. உடல் நலத்துல மன அழுத்தம் அப்படி இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் வரலாம். உணவுல கவனத்தை செலுத்த பாருங்க. குடும்பத்துல சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம். அதே நேரம் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது மன அமைதியை தருங்க. தங்களுடைய ஒழுக்கமோ பொறுமையோ வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். சில பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் தங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்க பெறுகிறது. பல வழிகளில் பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கப்பெறும். காதல் வாழ்க்கையில இனிமை நிலவும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். புதுமண தம்பதிகள் குழந்தை வாக்கியத்தை பெற வாய்ப்புகள் இருக்கு. ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. கலை, இசை, அழகு துறைகள்ல ஆர்வம் அதிகரிக்கலாம். குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீங்க. நிதி நிலைமை மேம்படும். நீண்டகால தடைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்க பெறுவீங்க. நண்பர்களுடன் நல்ல தருணங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக நிறைவடையும். பணியிடத்துல முன்னேற வாய்ப்புகள் கிடைக்கும். கடின உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும்.